ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு கட்லெட். அது செய்ய 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, அதுவும் பொடியாக நறுக்குனது. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். மிளகுத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இது எல்லாமே நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்த்து கலந்துடணும். எந்த இடத்துலையும் உருளைக்கிழங்கு கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவி இருந்திருக்கேன். அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். கட்லெட்டுக்கு மொத்தமாக இருக்கணும், மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. மொத்தமாக இருக்க மாதிரி கொஞ்சமாக சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். எல்லா கட்லெட்டுக்கும் உருளைக்கிழங்கை தயார் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரெட் கிராம்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த பிரெட் கிராம்ஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வடையை போட்டு நல்லா பிரட்டிடணும். அந்த பிரெட் கிராம்ஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா பிரட்டி எல்லா உருளைக்கிழங்கு வடையையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் வடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும். 2 சைடும் பரட்டி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த வடை வந்துட்டு நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு வெங்காயம், மிளகாய் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு 2 சைடும் நல்லா வெந்தால் தான் அந்த பச்சை வடை இல்லாமல் இருக்கும். அதனால் 2 சைடும் நல்லா பரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்ததை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அழகான சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.